ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 104வது ஸ்லோகம், ஸ்லோகத்தோட ஆர்டரில் 104வது ஸ்லோகம், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 117வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 101 பாராயணம் பண்ணிடுவோம். அநாதீர் பூர்புவோ லக்ஷ்மீஹி சுவீரோ ருச்சிராங்கதः ஜனனோ ஜன ஜன்மாதிர் பீமோ பீம பராக்கிரமः ஆதாரநிலயோ தாதா புஷ்பः சப்ரஜாகரः ஊர்த்வகः சத்பதாச்சாரः பிராணதः பிரணவः பனः பிரமாணம் பிராணநிலயः பிராணபிருத் பிராணஜீவனः தத்வம் தத்வவிதேகாத்மா ஜன்ம மிருத்யுஜராதிகः பூர்புவஸ்வஸ்தருஸ்தாரः சவிதா பிரபிதாமகः யஜ்ஞோ யஜ்ஞபதிர்யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனः. இந்த 104வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா 9 நாமங்கள் இருக்கு. அதில் நம்ம 967வது நாமம் பூர்புவஸ்வஸ்தருஹு அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்துட்டோம். 968க்கும் பாஷ்யம் படித்தோம், தாரக. அப்புறம் சவிதான்றதுக்கும் பார்த்துட்டோம். 970வது நாமம் பிரபிதாமகா அப்படின்றதுல முடிச்சிருக்கோம் நம்ம நேற்று கிளாஸில். இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியது 971வது நாமம் யஜ்ஞஹ அப்படின்னு பேர். சுவாமிக்கு பேர் பார்த்தீங்கன்னா யஜ்ஞம் அப்படின்னு பேர், யஜ்ஞஹா அப்படின்னு. யஜ்ஞோவை விஷ்ணு ரொம்ப பிரசித்தமானது பார்த்தீங்கன்னா இந்த சப்தம் வேதத்தில் இருக்கிறது. யஜ்ஞம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா யஜ்ஞ ரூபத்தில் பகவான் தான் இருக்கார். அப்போ யஜ்ஞ ரூபத்தில் பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேர் யஜ்ஞஹா அப்படின்னு பேர். உங்களோட தமிழ் மீனிங்கில் தப்பாக எழுதியிருக்கு. யாகம் செய்பவர்களுக்கு அதன் பலனை காட்டுபவர்னு இருக்கா, அதை அப்படியே அடிச்சிருங்க. யாக வடிவாக இருப்பவர் இல்லைன்னா யஜ்ஞ வடிவாக இருப்பவர் அப்படின்னா அதை அடிச்சுட்டு எழுதிக்கணும். யஜ்ஞ வடிவாக இருப்பவர் அதான் பகவானோட நாமம். யஜ்யம்னா என்ன ஆச்சாரியார் சொல்றாரு பார்த்தீங்கன்னா யஜ்ஞாத்மனா யஜ்ஞா, சிம்பிளா போட்டார்.
யஜ்ஞாத்மனா, ஆத்மனான்றதுக்கு அர்த்தம் வடிவம்னு அர்த்தம், ஃபார்ம். யஜ்ஞ ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். யஜ்ஞம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடியே வரப்போகுது. யஜ்ஞம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நீங்க எதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மத்தை வேணாலும் பண்ணுங்க, நாமம் ஈஸ்வரன், ரூபமும் ஈஸ்வரன், கர்மமும் ஈஸ்வரன். நாம ரூபத்துக்குள்ளதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் பண்றதெல்லாம் நாம ரூபத்துக்குள்ளதான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் நாம ரூபம் வேணும். வாக்கு, இந்த வாயினால நான் பேசுறேன், இந்த வாக்குன்றது நாமம், வாக்குன்றது ரூபம். இதுல இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சாரணம் பண்றது ஒரு கர்மாவாயிடுது, சப்த உச்சாரணம் கர்மம் ஆயிடுது. இது மாதிரி எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் நம்ம விவகாரம் பண்ற எல்லாமே நாம ரூபங்களுக்குள்ளாரதான். இந்த நாம ரூபத்துக்குள்ளார கர்மமும் வந்துடுது. அப்ப நாமம் ஈஸ்வரன், ரூபம் ஈஸ்வரன் அப்படின்னா சர்வநாமம் சர்வ ரூபங்களும். அப்ப வந்து கர்மமும் கூட என்னது, ஈஸ்வரன் தான். அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:9 ஞாபகம் வச்சுக்கணும். யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு, கீதால இருக்கிற ஸ்லோகம் அது. யஜ்ஞத்துக்கு அந்நியமா, யஜ்ஞ அர்த்தத்துக்கு அந்நியமா, யஜ்ஞம்ன்ற ஃபார்ம்ல இல்லாம, யஜ்ஞம்ன்ற இன்டென்ஷன் இல்லாம இந்த லோகம் கர்மத்தை வெறுமனே கர்மத்தை பண்ணிச்சு அப்படின்னா அந்த கர்மங்கள் பந்தப்படுத்தக்கூடியது. அதே நேரத்துல அதனால என்ன பண்ண அப்படின்னா அர்ஜுனனுக்கு சொல்றார், ததர்த்தம் கர்ம கௌந்தேய, ஏ கௌந்தேயா என்ன பண்ணு, யஜ்ஞத்துக்காக கர்மம் பண்ணு. யஜ்ஞத்துக்காக கர்மம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமமா நீங்க பண்ற எல்லா கர்மங்களும், அது செருப்பு தைக்கிறதா இருக்கட்டும், இல்ல பெரிய யாக காரியமா இருக்கட்டும், டாய்லெட் கிளீன் பண்றதா இருக்கட்டும், இல்ல வீட்டை கிளீன் பண்றதா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கர்மாவா இருக்கட்டும், எவ்வளோ சின்ன கர்மாவா இருக்கட்டும், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜையா, ஈஸ்வர பூஜையா நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரனுக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன்ற பாவத்துல பண்ணீங்கன்னா அது யஜ்ஞம். அப்ப இந்த உலகம் ஃபுல்லா வெறும் யஜ்ஞம் மட்டும் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞம்ன்றது ரொம்ப சிரேஷ்டம். அக்னி கர்மான்றது உலகத்துல மற்ற எல்லா கர்மங்களை காட்டிலும் சிரேஷ்டமா இருக்கு. அதனால நம்ம யஜ்ஞம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாக கர்மாக்களை மட்டும் எடுத்துக்கிறோம், அக்னி ஃபயர் ரிச்சுவலை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூஜையா எந்த கர்மத்தை பண்ணாலும் அது என்னது, யஜ்ஞமாக ஆகிவிடும். அப்போ உலகம் ஃபுல்லா என்ன நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிக்காகவே டியூட்டியை பண்றவங்க நிறைய இருக்காங்க. அதனால தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு நமக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞ ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னா, ஈஸ்வரார்ப்பணமா என்னோட டியூட்டியா நான் ஒரு கர்மத்தை பண்றேன் அப்படின்னா அந்த கர்மம் ஈஸ்வரன் பகவான். யஜ்ஞா, யஜ்ஞ வடிவா இருக்கார். 972வது நாமம் யஜ்ஞ பதிஹி அப்படின்னு பேர். யஜ்ஞ பதினா என்ன அர்த்தம், பதின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பாலனே, பாலனேன்ற ஒரு தாத்துல இருந்து உண்டானது, காப்பவர் அப்படின்ற அர்த்தம். யஜ்ஞானாம் பாத்தா, யஜ்ஞங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறவருக்கு பேரு யஜ்ஞ பதிஹி அப்படின்னு பேர். நம்ம ஹஸ்பண்டுக்கெல்லாம் பேரு பத்தின்னு தான் பேரு, பத்தி பத்தினின்னு நம்ம சொல்றோம்ல. பத்தியை வந்து பத்தினா என்ன அர்த்தம், கணவன், போஷாக்கு பண்றவர், மனைவியை போஷாக்கு பண்றவர், மனைவியை பாதுகாப்பவருக்கு பேர் பதி அப்படின்னு பேர். அதே மாதிரி யஜ்ஞத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு போஷாக்கு பண்றாரோ, நல்லா வளர்க்கிறாரோ, போஷாக்குன்னா வளர்த்தல்னு அர்த்தம். நல்ல யஜ்ஞத்தை வளர்ப்பவர் எவரோ, யஜ்ஞத்தை பாதுகாப்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞபதி அப்படின்னு பேர். யஜ்ஞானாம் பாத்தா, யஜ்ஞங்களை வளர்ப்பவர். சுவாமிவா, யஜ்ஞத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியா இருக்கிறதுனால, தலைவனா இருக்கிறதுனால, பத்தினா தலைவன், அப்போ தலைவனா இருக்கிறதுனாலையும் யஜ்ஞபதி அப்படின்னு பேர். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவச. 9வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்துல கீதால சொல்லப்பட்டிருக்கு, அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா, எல்லா யஜ்ஞங்களோட போக்தா, எல்லாத்தையும் அனுபவிப்பவன் நான் தான். உலகத்துல எந்த கர்மா நடந்தாலும் அந்த கர்மத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றவனா நான் இருக்கின்றேன். ரொம்ப ரகசியம். ஏன்னா எந்த கர்மா பண்ணாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கும். எந்த கர்மா பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட டைல்யூஷன் ஃபார்மா இருக்கிற எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அக்னி ரூபமா வெளிப்படும். யஜ்ஞம் வந்து எந்த இடத்துல நடந்தாலும் அக்னி தத்துவம் இல்லாம ஒரு கர்மா இருக்காது. இப்ப நான் பாடம் ஆரம்பிச்சிட்டேன், பாடம் ஆரம்பிச்சோனையே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா பாடி ஜென்ரேட் ஆகுது, ஹீட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்குள்ள.
அந்த நான் வேகமாக இந்த வார்த்தைகளை பேச பேச பாடி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்வெட்டிங் ஆரம்பிச்சிடும். பிராணசக்தியும் அக்னி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. அப்போ இந்த பேசுறதுன்ற ஒரு கர்மம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யஜ்ஞம் தான். அதனால போகம் பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிரண்யகர்பராவும் விராட்டாவும் இருந்துக்கிட்டு எல்லா போகங்களையும் எல்லா கர்மத்தையும் போகம் செய்பவர் யார்? ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் சொல்லுது சர்வ யஜ்ஞானாம் அகம்ஹி போக்தா, நான் தான் போக்தாவா இருக்கேன். அது மட்டும் இல்ல, சுவாமியும் நான் தான், பிரபுரேவச்ச, போகம் பண்றவனும் நான் தான், அந்த யஜ்யங்களால் ஆராதனை செய்யக்கூடிய சுவாமியும் நானாகத்தான் இருக்கின்றேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த யாகம் பண்ணாலும் விஷ்ணவே ஸ்வாஹா இதம் நம ஒரு ஆகுதி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு இருக்கும். விஷ்ணு பகவானுக்கு ஆகுதி இல்லாத யஜ்யம் நிரர்த்தகம். ஏகோ தேவதா, சர்வ தேவதைகளுக்கும் ஒரே தேவதா தான், பிராண தேவதா தான், ஈஸ்வரன் தான் இருக்கார். அதனால விஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகுதி கொடுக்காம எந்த யஜ்யங்களும் பூர்த்தி ஆவதில்லையே, அவர் தான் சுவாமி. யஜ்ஞோவை விஷ்ணு சொல்லியாச்சு. இது பகவத் வச்சனார், இவ்வாறு பகவானோட வச்சனம் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. 973வது நாமம் யஜ்வா அப்படின்னு பேர். யஜ்வானா என்ன அர்த்தம்? யஜ்யம் செய்கின்ற எஜமான ரூபத்தில் இருப்பவர். யஜ்யம் செய்யறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு யாகம் செய்பவராக இருப்பவர். பாஷிகர் சொல்றாரு யஜமான ஆத்மனா திஷ்டன் யஜ்வா. எஜமானன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணும்போது பதிபத்தினி அப்படின்னு ஒருத்தரை உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணுவோம். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எஜமானர்கள். ஒரு கர்மத்தை பண்றதுக்கு யாருக்கு மனசுல தோணுதோ அந்த தோன்றது வந்து யாருக்கு தோணுச்சோ அவங்க தான் எஜமானர். அவங்க தான் அக்னியில உட்கார்ந்து சங்கல்பம் பண்றவங்க. அக்னிக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த கர்மத்தை நான் செய்கின்றேன் அப்படின்னு. அப்போ அந்த எஜமான ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானே எஜமான ரூபத்துல இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்வா. இந்த 2 ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் ரெண்டுத்தையும் அடுத்து என்ன பண்ணணும்? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு கீதால இருக்கிற 4வது சாப்டர்ல இருக்கிற ஸ்லோகத்தை எடுத்து இந்த 2 ஸ்லோகத்துக்கு போட்டுக்கணும். யஜ்யமும் அவர்தான், யஜ்ய வடிவா பகவான் தான் இருக்கார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யம் பண்ணக்கூடிய எஜமானனும் அவர்தான், யஜ்யத்துக்கு சுவாமியும் அவர்தான். அதுக்கப்புறம் அடுத்த நாமம் சொல்லுது யஜ்ஞாங்க, யஜ்யத்தோட அங்கங்களும் வந்து சுவாமியோட அங்கங்கள் தான் அப்படின்னு வர்ணனைகள் இருக்கு. அப்ப எல்லாம் யஜ்ஞத்துல என்னெல்லாம் இருக்கோ எஜமானன், அதுக்கப்புறம் அதுக்கான ஆகுதி கொடுக்கறது அக்னி எல்லாம் பகவான் தான். பிரம்மார்ப்பண ஸ்லோகத்தை எடுத்து இங்க ஃபிட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடும். ஆச்சாரிய சொல்றார் யஜமானாத்மனா, ஆத்மனான்னா வடிவம்னு அர்த்தம், ஃபார்ம். யஜமான ஆத்மனானா எஜமானரோட ரூபத்துல வடிவத்துல திஷ்டன் பகவான் தான் இருக்கார். அதனால யஜ்வா அப்படின்னு பகவானுக்கு பேர். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, யாரெல்லாம் நிஷ்காமிய கர்மமா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்றோமோ அப்படி பண்ணும்போதெல்லாம் நம்ம பகவானா இருக்கும். நீங்க எப்பெல்லாம் பலனை கேட்க ஆரம்பிச்சீங்களோ அப்ப அந்த கர்மா உங்களை பந்தப்படுத்துது, நீங்க சுவாமியா இருக்கிற நீங்க ஜீவனா மாறிடுறீங்க. அப்ப எப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட டியூட்டி அப்படின்னு நினைச்சு யஜ்யமா நீங்க பண்ணும்போது சுவாமியாவே நம்ம ஆயிடுறோம். ஏன்னா நம்ம ரூபத்துல சுவாமி தான் இருந்து அந்த கர்மத்தை யஜ்யத்தை பண்றார், எஜமானரா இருந்து அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இதுக்கப்புறம் 974வது நாமம் யஜ்ஞாங்க அப்படின்னு பேர். யஜ்ஞாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யஜ்ஞா அங்கானி அஸ்ய இதி. இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் யஜ்ஞங்கள் நடக்குதோ அந்த யஜ்ஞங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கமாக ஆகின்றன. யஜ்ஞத்துல அங்கம் இருக்குல்ல, ஒரு யஜ்ஞம் பண்றோம் அப்படின்னா சங்கல்பத்துல ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் பூர்ணாகுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு யஜ்ஞத்துக்கும் வேறு வேறு அங்கங்கள் இருக்கும். அந்த அங்கங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோட அங்கங்களா இருக்கு? இந்த யஜ்ஞங்களோட அங்கங்கள் எல்லாமே சுவாமியோட அங்கங்களாக இருக்கின்றன. அதனால வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞாங்க அப்படின்னு பேர். யஜ்ஞங்களோட அங்கங்களையே தன்னுடைய அங்கங்களாக கொண்டவர் அப்படின்னு மீனிங் வந்துடும். யஜ்ஞா அங்காணி அஸ்ய இதி. யஜ்ஞத்தோட அங்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அங்கங்களாக இருப்பதால்
யஜ்ஞத்தின் அங்கங்களாக பகவான் இருப்பதால் போட்டிருக்கு. யஜ்ஞத்தோட அங்கங்கள் பகவானுடைய அங்கங்களாக இருப்பதால் அதை மாற்றி எழுதிக்கணும். யஜ்ஞங்களுடைய அங்கங்கள் பகவானுடைய அங்கங்களாக இருப்பதால் பகவானுக்கு பேரு யஜ்ஞாங்கன்னு பேரு. இதை யார சொல்றது அப்படின்னா வராகமூர்த்தி. வர்ணனை பாத்தீங்கன்னா வராக பகவானுக்கு பாத்தீங்கன்னா யஜ்ஞங்களோட அங்கங்களை, வராகமூர்த்திக்கு பாத்தீங்கன்னா அங்கங்களா வர்ணனைகள் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றா ஆச்சாரியார் கோட் பண்றார். வராகமூர்த்தி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஹிரண்யாக்ஷன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான், இந்த பூமியை பாதாளத்துல கொண்டு போய் வச்ச பிறகு பிரம்மாவோட இதனால பிரார்த்தனையினால என்ன பண்றார் சுவாமி பாத்தீங்கன்னா பிரம்மாவோட மூக்குல இருந்து ஒரு சின்ன அழுக்கு மாறி வர. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சனக சனந்தனாதி முனிவர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருந்து மூக்குல இருந்து அழுக்கு மாறி ஒரு கருப்பா ஒரு சின்னதா வருது. இவர் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கொசு அளவுக்கு அவரோட மூக்குல இருந்து கருப்பா ஒன்று வெளியில வருது. வெளியில வந்த மாத்திரத்துல அது மெதுவா என்ன இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன மூக்குல இருந்து ஒன்று வருதே அப்படின்னு. அந்தரியாமி தான், உள்ள இருக்கிற அந்தரியாமி என்ன பண்ணிட்டார், வெளியில வந்துட்டார் கருப்பா. அது மெதுவா இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே இது ஏதோ விசித்திரமா இருக்கே அப்படின்னா, நம்ம சாதாரண இது இல்லையே, இது ஏதோ விசேஷமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய ரூபமாச்சு, வராகமூர்த்தியா ஆச்சு. அந்த வராகமூர்த்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியை பாத்தீங்கன்னா சமுத்திரத்துக்கு கீழே போய் பூமியை பாத்தீங்கன்னா பூமி கடல்ல உள்ள பாதாளத்துல இருந்த பூமியை வெளியில கொண்டு வந்துச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா புராண கதை. அந்த வராகமூர்த்திக்கு பாத்தீங்கன்னா அங்கங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது சொல்லுது, வேத பாதோ யூப திரம்ஸ்ட்ரஹ தம்ஸ்ட்ரஹ கிரதுஹஸ்தஸ்சிதி முகஹ அக்னிஜிஹ்வோ தர்பரோமாஹ பிரம்மசீர்ஷோ மகாதபாஹா. எனக்கு நான் காலையில் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒவ்வொரு இந்திரியத்திலையும் ஒவ்வொன்று நடக்கும்னு. எனக்கு கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜாங்கிரியை புளிஞ்சு விட்ட மாதிரி இருக்கு எழுத்தெல்லாம். இப்போ எனக்கு உடனே தெரியும் என்னன்னா தமோ குணம், கண்ணில் தமோ குணம் போயிட்டு இருக்கு. ஆனால் வாக்கு தெளிவாக இருக்கா? ஆமாம், வாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பஷ்டமாக வருது. அப்போ வாக்கில் பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, சத்துவம் கலந்த ரஜோகுணம் இருக்கு. ஆனால் கண்ணு பார்த்தீங்கன்னா படிக்க முடியல என்னால். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ தான் பார்த்தேன், செக் பண்ண சுகர் கரெக்டாக இருக்குது, 105 106 தான் இருக்குது. அப்போ ப்ராப்ளம் அது இல்லை. அப்போ தமோ குணம் பார்த்தீங்கன்னா கண்ணை மறைச்சிருக்கு, ஒரு இந்திரியத்தில் இருக்கும். அப்போ பாருங்கள், வாகிந்திரியம் ரஜோகுணத்தோட கரெக்டாக சத்துவகுணம் கலந்து சரியாக இருக்குது. ஆனால் கண்ணுன்ற இந்திரியம் கோளாறாக இருக்குது. மனசு தெளிவாக இருக்குது, புத்தியும் தெளிவாக இருக்குது. அப்போ இந்திரியம் மட்டும் தமோ குணம் போயிட்டு இருக்கு. இது மாதிரி பார்க்க கற்றுக்கணும் நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது வேதபாதோ. இப்போ நான் ஏதாவது தப்பாக படித்தேன் அப்படின்னா அந்த படிக்கிறதுக்கு சிரமம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோட ப்ராப்ளம். படிக்கிறதே எனக்கு ஏதோ என்னது ஏதோ இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஞானம் ஆவிருத்திய தமக, ஞானம் பார்த்தீங்கன்னா மூடிக்கிட்டு தமஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். தெளிவில்லாமல் பார்த்தீங்கன்னா விவேகமின்மை பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் தமோ குணத்தோட அடையாளம். அப்போ கண்ணு படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல ஸ்பஷ்டமாக படிக்கிற ஸ்லோகம் படிக்க முடியலையே. அப்போ தமோ குணம் இந்த கண்ணை மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கு, லைட்டை மூடிட்டு இருக்க, லைட்டை ஒரு புகை மாதிரி. இதான் தமோகுணம். வேத பாதம், இந்த வராகமூர்த்திக்கு பாதங்கள் எது அப்படின்னா வேதங்கள் தான். 4 வேதங்கள் பார்த்தீங்கன்னா பாதங்கள் வராக பகவானுக்கு. யூப தம்ஸ்ட்ரக, தம்ஸ்ட்ரகன்றதுக்கு அர்த்தம் இந்த பல் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த நம்ம பன்றி வேற, வராகம்ன்றது நம்ம பன்றி நம்ம பார்க்குறோம்ல, இது இல்லை. காட்டு பன்றியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 தந்த மாதிரியே அதுக்கு பார்த்தீங்கன்னா பற்கள் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் தாக்கி அழிக்கக்கூடியது. பெரிய கோரப்பற்கள் 2 வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தம்ஸ்ட்ரகான்னு பேர். இது பார்த்தீங்கன்னா யூப தம்ஸ்ட்ரகா. இதுலேயே வராக அவதாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, வராக அவதாரத்தில் மட்டும் ஸ்பெஷல் ஒத்த கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். வராக அவதாரத்தில் நடுவில் எப்படி காண்டாமிருகத்துக்கு பார்த்தீங்கன்னா டைனோசரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு இருக்குமோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு கொம்பு மட்டும் இருக்கும். அந்த கொம்பை வச்சுக்கிட்டு தான் பூமியை தூக்கிட்டு வருவார் வராகமூர்த்தி. அந்த கொம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூப்பஸ்தம்பம் மாதிரி. நேற்று தான் கொடி ஏற்றிருக்காங்க திருவண்ணாமலையில். எல்லா கோயிலையும் கொடிமரம் இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, நல்ல முகூர்த்தத்தில் இல்லைனா அபிஜித் முகூர்த்தத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, எர்லி மார்னிங்கோ
இல்லை மாத்தியானிக்கத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, யூப்பஸ்தம்பம் நடுறது அப்படின்னு ஒன்று இருக்கு. யூப்பஸ்தம்பம்னா வேற எதுவும் இல்லை, கொடிமரம். அந்த கொடிமரம் வந்து யாகத்தோட யூப்பஸ்தம்பம்ன்ற கொடிமரம் தான் வராகமூர்த்தியோட என்னது ஒத்த கொம்பு, அது மாதிரி நிற்கும். அது அதுக்கு அடுத்தது சொல்றாரு கிரதுஹஸ்த. கிரதுனா யாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைகள். சிதி முகா, இந்த வாய் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யஜ்ஞ குண்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த யஜ்ஞ குண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே என்ன பண்ணுவாங்க, அந்த விறகெல்லாம் போட்டு சமைத்து, அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமைத்து இதெல்லாம் பெரிய பெரிய விறகு கட்டையாக வச்சுருப்போம். பெரிய யாகம் பண்ணும்போது நிறைய குவிண்டால் கணக்கில் எடுப்போம். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ளார போட்டு வச்சுருப்போம். அதுக்கு பேர் நல்ல எரிய விட்டிங்கன்னா அதுக்கு பேர் சிதி அப்படின்னு பேர், சிதி. அந்த சிதி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா முகம், இந்த வராகமூர்த்தியோட வாயாக இருக்கின்றது. வாயின்னு சொல்லலாம், முகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனனம், முகத்தையே சொல்லலாம், பகவானோட முகம். அக்னிஸ் ஜிஹ்வா, ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணணும், வாயின்னு எடுத்தாதான் அடுத்ததுக்கு கரெக்ட் ஆகுது. அக்னிஸ் ஜிஹ்வோ, அந்த அக்னி குண்டத்தில் எரிய சிதியிலிருந்து வரக்கூடிய, நம்ம சிதைன்னு சொல்லுவோம்ல, நம்ம வார்த்தையெல்லாம் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, சிதைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த சிதியில இருந்து வரக்கூடிய அக்னி வந்து எதுவோ அதுதான் பகவானுடைய வராக பவனுடைய நாக்கு. அப்புறம் தர்பரோமாகா, அந்த யஜ்ஞ குண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எந்த ஹோம குண்டத்துலையும் தர்பையை வந்து பார்த்தீங்கன்னா 4 இதுலயே வைப்பாங்க. அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி தர்பையை வைக்கிறது உண்டு. தர்பைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சுவாமியோட உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள். அதுக்கப்புறம் பிரம்ம சீர்ஷோ மகா தபாகா, மிகப்பெரிய தபசை உடைய அந்த வராக பகவானுக்கு பிரம்ம சீர்ஷோ, இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம், இந்த தலையே பிரம்மாவா இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அகோராத்ரேக்ஷணோ திவ்யோ வேதாங்க ஸ்ருதி பூஷணஹ ஆஜ்யநாச ஸ்ருவ துண்டஹ சாமகோஷஸ்வனோ மகான். அகோராத்திர ஈக்ஷணம், அகோராத்திரம் அப்படின்னா பகல் இரவு, அகக அப்படின்னா பகல், ராத்திரவுனா இரவு. அகோராத்திர திவ்யச்சனத்தை சொல்லியிருக்கு. பகலும் இரவும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட பார்வை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது விஸ்வரூப தரிசனத்தில் சூரியனும் சந்திரனும் கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ சூரிய சந்திரன் பகலில் சூரியன், ராத்திரியில் சந்திரன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய சந்திரன் சொல்லாமல் பகலும் இரவும் சுவாமியோட கண்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, திவ்யோ வேதாங்க ஸ்ருதிபூஷணா, திவ்யமான வேதத்தோட அங்கங்கள் இருக்கு. வேதத்தோட அங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 6 அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 6 அங்கங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி பூஷணக, காதில் இருக்கிற குண்டலங்கள், சுவாமியோட காது அலங்கரிக்கிற பூஷணம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஜ்ய நாசக, இந்த ஆகுதி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெய் எடுத்து வச்சிருப்பாங்க. ஹோமத்தில் வந்து நெய் அப்படின்னு கீ நெய் அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்த மாட்டோம். இந்த இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிண்ண மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பாத்திரத்தில் வந்து ஆஜ்ய பாத்திரம்னு பேர். அந்த ஆஜ்ய பாத்திரத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு அப்படின்னா, ஹோம குண்டத்தில் வச்சாச்சுன்னா அதுக்கு பேர் நெய்ன்னு சொன்னோம் அப்படின்னா இவன் என்னது கல்ச்சர் இல்லாமல் சம்ஸ்காரமே இல்லாதவனா இருக்கானேன்னுவாங்க. ஆஜ்யம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல பிரயோகம். நெய் தான், ஆனால் அந்த இடத்துல அதுக்கு பேர் ஆஜ்யம். அந்த ஆஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா நெய், ஆஜ்யம்ன்ற நெய்யானது சுவாமியோட நாசிக்கா, மூக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருவ துண்டக, ஸ்ருவ அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸ்ரு அப்படின்னா என்ன அர்த்தம், பெரிய பெரிய ஸ்பூனாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வைதிகரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, விதவிதமாக எந்தெந்த யாகத்துக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ரு பாத்திரம் யூஸ் பண்ணணும்னு இருக்கு. இந்த என்ன மரத்தில் பண்ணணும், எந்த ஆக்காரத்தில் இருக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது கல்பசாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி. நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக ஒரு கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கரண்டியில் ஆஜ்யத்தை எடுத்து விடுறதுன்னு ஒரு காமனானது. ஆனால் யாகங்களுக்கு ஏற்ற மாதிரி, தேவதைகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். அந்த ஸ்பூன் மாதிரி இருக்கிற ஸ்ரு அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துண்டக, நாக்கு, சுவாமியோட நாக்கு துண்டகா. அதுக்கப்புறம் சாமகோஷஸ்வனோ மகான், இந்த மகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமகோஷம்,
சாமவேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாடுறதுக்கு பார்த்தீங்களா, அந்த சாம கோஷம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியோட கோஷம். வராகமூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்திக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு. பன்றி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கத்தும். அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாமகானம். சின்ன வர்ணனை தெரியுங்களா. நான் சொல்ற சாந்தோக்கிய உபநிஷத்துல சில சமயம் இந்த சமயம் தான், இந்த நவம்பர் டிசம்பர்ல மார்கழி மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானத்தை பார்த்து ஓன்னு காலையில் வந்து ஊழையிடும். சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லுது என்ன அப்படின்னா, உத்கீதத்தை பற்றி பேசும்போது சொல்லுது, ஸோ இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு தேங்க்ஸ் பண்ணி சூரியனுக்கு தேங்க்ஸ் பண்ணி சாமகானம் பாடுறோம். யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பன்றி, வராக அவதாரம்னா என்னது, பன்றி. பன்றியோட கோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமகானமா. ஓ ஆ வா வா ஓ ஆ வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். அது மாதிரி அதான் இங்க சொல்லுது, சாமகோஷ ஸ்வனோ மகான். இந்த மகானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரிய மகானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமகானம் தான் யாகம். அப்படின்னா சாமகானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கோஷம். அதுக்கப்புறம் தர்ம சத்தியமய ஸ்ரீமான் கிரம விக்ரம சத்கிரியः சத்கிரியः பிராயஷ்சித்த நகோ கோரः பசுஜானுர் மகாபுஜः. தர்ம சத்தியமய. தர்மம் என்னது, சுவாமியோட தர்மம் என்னது, சத்தியமயம். சத்தியம்தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமயமா இருக்கிறது தான் சுவாமியோட தர்மம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. இப்ப பரமஹம்சானந்தாவோட தர்மம் என்னது, பாடம் எடுக்கிறார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரோட தர்மம் என்ன, நம்ம வராகமூர்த்தியோட தர்மம் என்ன, தர்மம் சத்தியமயமா இருக்கிறது, அதான் அவரோட தர்மம். அதுக்கப்புறம் ஸ்ரீமான், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீயை உடையவரா இருக்கார், லக்ஷ்மியோட இருக்கார் வராகமூர்த்தி. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரம விக்ரம சத்கிரியா. விக்ரம அவதாரத்துல 3 பாதங்களால் இந்த உலகத்தை அளந்தா இருப்பாருங்க. விக்ரமகனா பாத அடிகள்னு பேர். இந்த பாத அடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்கிரியா. சுவாமி நடந்தாரு அப்படின்னா அவர் நடக்கவே வந்து பாத்தீங்கன்னா அநேக சத்கர்மங்கள் நடந்துடும். நடந்தா சத்கிரியா. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போற பாதையில வர பாதையில எவ்வளவு தர்ம காரியம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்துடணும். போகும்போது வரும்போது இப்படி போகணும். இப்ப நாதபிரம்ம வந்தாரு, உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா குரங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்குலாம் ஃபுட்டுதான் இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய வர்க்கி வாங்கி வச்சிருக்காரு, ஒரு மூட்டை வாரி வர்க்கி. இப்போ கிளாஸுக்கு உள்ளே வந்தோன்னே ஒழுங்காக வந்து உட்கார வேண்டியதுன்னு கிளாஸுக்கு உள்ளார வந்துட்டு நான் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த குரங்குகளுக்குலாம் ஃபீடிங் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ காக்கா கத்திக்கிட்டு இருக்கு, எல்லாம் கரை புத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்படி போனால் ஒரு தர்மம், இப்படி வந்தால் ஒரு தர்மம். இங்கேருந்து வெளில போனால் சாயந்தரம் அப்படி போகிற வழியிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் முடியுமா நமக்கு ஜீவராசிகளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமா பண்ணுறது. இது நம்ம அல்ப ஜீவனாக இருக்கிற நம்மளே எப்படி பண்ணுறோன்னா சுவாமி எப்படி பண்ணுவார். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நடந்தா சத்கிரியா தான். அதான் சொல்லுது விக்ரம சத்கிரியா. சாமியோட விக்ரமன என்ன அர்த்தம், கிரம விக்ரம, நடக்கிறது போறது வர்றதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய நிறைய கர்மங்கள் சத்கர்மங்கள் நடந்துவிடும். அது மட்டும் இல்லாம பிராயஷ்சித்த நகோகோரஹா. ஒரு யாகம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய உயிர் பலிலாம் ஆகும். இப்ப நீங்க வந்து சமித்து எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சமித்துக்குள்ளார நீங்க சமித்து வந்து அரச மரத்துல இருந்து விழுந்திருக்கு, அரசன் சமித்து எடுத்துங்க, அது வந்து பாத்தீங்கன்னா தன்னால விழுந்திருக்கு அப்படின்னா அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 பூச்சிகள்லாம் உட்காந்துருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தட்டி பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ளார அவ்வளவு பூச்சிகள் இருக்கும். நம்ம தட்டி கொண்டு வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நிறைய ஜீவராசிகள் பூல இருக்கும், இதுல இருக்கும், எல்லா திரவியங்கள்லயும் மறைஞ்சிருக்கும். எவ்வளவு நீங்க பார்க்க முடியும். நமக்கு தெரியாமையே நிறைய ஜீவராசிகள் ஒரு யஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பலியாகும். நமக்கு தெரியாமையே நிறைய ஹிம்சை நடக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு யாகம் பண்றோம் அப்படின்னா பிராயஷ்சித்தம் வந்து பாத்தீங்கன்னா தனியா உட்கார்ந்து பண்ணுவாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, சின்ன ஹோமங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிஷதி பாராயணம் கடைசியில குங்குமார்ச்சனை ஒண்ணு பண்ணுவோம். சர்வ பூர்த்திகரி ஸ்தவம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராயஷ்சித்தமா அதுல இருக்க தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கர்மா முடிஞ்சாலும், இப்ப கூட நீங்க கூட பண்ணலாம், எந்த கர்மா நீங்க பண்ணினாலும் முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிசக்தி அர்ச்சனைய, ஒரு குங்கும அர்ச்சனையை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் சின்னதா வச்சுக்கிட்டு, இல்ல மேருவோ இல்ல வீட்டுல ஏதாவது சின்ன சக்கரம் இருந்துச்சு அப்படின்னா வச்சுட்டு குங்கும அர்ச்சனை மட்டும் திரிசக்தி பண்ணீங்கன்னா பிராயஷ்சித்தம் கம்ப்ளீட் ஆயிடும். அது மாதிரி வீரியம் திரிசக்திக்கு பாஷ்யத்திலேயே அப்படிதான் ஆச்சாரியார் சொல்றார்.
அப்ப ரொம்ப வீரியமானது. இது மாதிரி யாகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா பிராயச்சித்த கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருக்க தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக. அந்த பிராயச்சித்த கர்மங்கள் தான் நகோ சுவாமியோட நகங்களா இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? கோரமான நகங்கள். இரண்யாட்சனை வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா தான் இந்த நகங்களால தான் கீறி கொள்றார் சுவாமி. அது மட்டும் இல்ல, பசு ஜானுகு யாகம் அப்படின்னா பசு யாகம் அப்படின்னு பேரு. மினிமம் 6 நாள்ல இருந்து ஆரம்பிக்கும். சத்திர யாகம் 1000 வருஷம் நடந்திருக்கு. பசு யாகம் அப்படின்னா ஒரு யாகத்துல வந்து ஏதாவது ஒரு அனிமல்ஸை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க கொடுக்குறோன்னா மொத்தமா தூக்கி வெட்டிலாம் போட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நியமம்லாம் இருக்கு. எந்த பாகத்தை போடணும் அப்படின்னா நியமம் இருக்கு. இப்போ வந்து ஆட்டை வந்து போடணும் அப்படின்னா குதிரையை போடணும் அப்படின்னா குதிரையோட ஹார்ட் எடுப்பாங்க, லிவர் எடுப்பாங்க, அதை தனியாக வெட்டி எடுத்து அந்த அம்சத்தை மட்டும்தான். மொத்த ஆட்டையும் மாட்டையும் குதிரையும் தூக்கிலாம் போட மாட்டாங்க. அந்தந்த பார்ட் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ மீமாம்சை நான் அப்போ உங்களுக்கு படித்து கொடுக்குறேன். அப்போ வந்து இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பசு, ஐயோ நமக்குலாம் இது வரும்ல சாமி, அந்த பசு ரொம்ப பாப்பம் இல்லை அப்படின்னு. அந்த யாகத்தில் பயன்படுத்துகிற அந்த பசு டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகுது அப்படின்னு. எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நான் சொல்லிருக்கேன்ல, அசகிருத்தாவிருத்தீனி அப்படின்னு ஜந்துக்கள். ஒரு ஜந்துவா இருந்து மனுஷப்பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மனுஷப்பிறவி கிடைக்கிறதே கஷ்டம் ரொம்ப. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது திரும்ப 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 ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிறவிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா கீழேயே சுத்திட்டு இருக்கும். பசுமாடா பிறக்கும், எருமாடா பிறக்கும், பல்லியா பிறக்கும், நாயா பிறக்கும், பாம்பா பிறக்கும். இது மாதிரி நிறைய ஜீவராசியா சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த பசுவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாட்ரி சீட் அடிக்கிற மாதிரி அந்த பசு யாக்கியத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரே பீஃப் தான் போயிட்டு இருக்கு. இங்க இருந்து அடிமாடுகளா போயிட்டே இருக்கும். நீங்க பார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா கேரளாக்கு தமிழ்நாட்டுல இருந்து போற மாடு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மாடு. நீங்க தேனி கம்பம் பக்கத்துல இருந்தீங்கன்னா அந்த பக்கம் போகும். அதே மாதிரி நாகர்கோயில் பக்கம் இருந்தாலும் போகும். எங்கெங்கெல்லாம் பார்டர் கேரளா பார்டர் இருக்கோ அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக அடிமாடாக போயிட்டு இருக்கு. பீஃப் தான் ரொம்ப அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே. அப்போ பீஃபாக போய் இன்னொருத்தனோட இதில் வந்து சாப்பாட்டாக போகிறத காட்டிலும் யஜ்யத்தில் போகிறது எவ்வளோ சிரேஷ்டம். உலகத்தில் வந்து அதிகமான சாப்பிட்ற மாமிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பன்றி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடு. இந்த 2 தான் உலகத்தில். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேருக்கு உணவாகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாகத்தில் போடுறது தப்பா அப்படின்னா ஒருத்தன் சாப்பிட்றதுக்கும் அக்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதியாக கொடுக்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. மற்றவங்க சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் கிடைக்க போறதில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பசு யஜ்யத்தில் நீங்கள் பசுவை நீங்கள் போடுற பசு மனுஷர்கள் அடைய முடியாத சொர்க்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா சொர்க்கத்தை அடைகின்றது. அப்போ கேள்வி வருது, அது ஒரு ஹிம்சை தானே? யாராவது கேட்கலாம், ஹிம்சை தானே நடக்குது இல்லை? ஒரு பசுவை கொன்று ஒருத்தன் சாப்பிட்றான் அப்படின்னா அதே மாதிரி தானே ஒரு பசுவை கொன்று இவனோட சுயநலத்துக்காக இவன் சொர்க்கம் போகணுன்றதுக்காக இவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில ஆகுதி கொடுக்குறான்ல. இது பெரிய ஹிம்சையாச்சு அப்படின்னா ஆமா. அப்போ நீங்க புண்ணிய கருமத்தை அதை பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பேயி யாகம் பண்றதோ இல்லை அஸ்வமேத யாகம் பண்ற புண்ணியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை அடைவீங்க. ஆனா இந்த ஹிம்சை பண்றதுக்கான பிரயோஜனமும் அதுக்கான பலனையும் சொர்க்கத்துல போய் அனுபவிக்க வேண்டியிருக்கும் கூடவே. ஆனா பெரிய பலன் இந்த சொர்க்க பலன் இருக்கிறதுனால இந்த ஹிம்சையோட பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டது வேதத்துல. அதனால இதோட பலன் அங்க கிடைச்சா கூட அந்த ஹிம்சையை நீங்க அங்க அனுபவிச்சாலும் கூட அது அவ்வளவு பெருசா இருக்காது. ஆனாலும் கர்மத்தோட பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். யாகத்தோட பலன் சொர்க்கம், இந்த ஹிம்சையோட பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சொர்க்கத்துல ஹிம்சை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நியமம் இருக்கு. அப்ப யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 நாள் யாகம், ஒரு பொதுவா சின்ன மினிமம் யாகம் 6 நாள் நடக்கும். இந்த 6 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 5ஆவது நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுவோட அங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி பண்ணுவாங்க. எந்த பசுவா வேணா இருக்கலாம், அதுக்குன்னு நியமங்கள் இருக்கு. அந்த பசு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, பசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட ஜானு, பகவானோட வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடைகள், தைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோடது இந்த பசு. அதுக்கப்புறம் மகாபுஜக, பசு ஜானுர் மகாபுஜக, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அந்த தொடைகள் மட்டுமல்ல புஜங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோடதும் அந்த பசு தான். யாக பசு, யாகத்துல பலி கொடுக்கக்கூடிய அந்த பசு, அது வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட மகாபுஜக, நீளமான கைகளும் தொடைகளும் இந்த பசு அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்
உத்காத்ரந்த்ரோ ஹோமலிங்கோ பீஜௌஷதி மகாபலக வாய்வந்தராத்மா மந்திரஸ்பிக் விக்ரம சோமசோனிதः உத்கிராந்தரோ. இந்த உத்காத்தா அந்தரோ அப்படின்னு இருக்கு. உத்காத்ரந்தரோ. இந்த உத்காத்தான்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா 4 வேதங்களை படிச்சவங்களும் பாத்தீங்கன்னா இருக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா 4 வேதங்கள்ல பாத்தீங்கன்னா 3 வேதங்களை ரிக்யஜு சாமத்தை படிச்சவங்க 4வது வேதமா இருக்க அதர்வண வேதத்தை படிப்பாங்க. அப்படி அதர்வண வேதத்தை படிச்சவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மா அப்படின்னு பேர். அவர் தான் சூப்பர்வைசர், மெயின். ஒரு யாகத்துக்கு பிரதானமான பிரீஸ்ட் யாரு அப்படின்னா பிரம்மா. அந்த பிரம்மா பாத்தீங்கன்னா சதுர்வேதம் படிச்ச பண்டிதரா இருப்பார். அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு கார்னர்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், வடக்கு திசைக்கும் ஈசானிய லிங்கம் மூலையில உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிடுவார், ஓங்காரத்தை ஜபம் பண்ணிட்டு இருப்பார். வாயு திறந்து வேற எதுவுமே பேச மாட்டார். ஏதாவது கேட்டாங்கன்னா ஓம் 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 இவ்வளவுதான் சொல்லுவார், வேற எதுவுமே சொல்ல மாட்டார். பேசினாவே அந்த யாகசாலையில வேற எதுவுமே அவர் பேச மாட்டார், ஓங்காரம் தான். இது தைத்திரியத்துல வரப்போகுது. ஓம் என்று அவர் ஆக்ஞா பண்ணுவார். ஓம் அப்படின்னா என்ன அர்த்தம், பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓம் அப்படின்னா நிப்பாட்டுன்னு அர்த்தம். ஓம் சொல்லிதான் எல்லாத்தையும் பண்ணுவார். அவர் பிரம்மான்னு பேர். வேற எதுவுமே பண்ண மாட்டார். உட்கார்ந்துட்டு ஜபமாலையை பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை உருட்டிக்கிட்டு இருப்பார். அந்த யஜ்ஞத்துல நடக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்றது அந்த ஓங்கார ஜபம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யஜுர்வேதம் தான் பாத்தீங்கன்னா ஹோத்தா அப்படின்னு பேர். யஜுர்வேதம் பண்றவங்க தான் படிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆகுதி கொடுக்கறதுல பிரீஸ்டா பாத்தீங்கன்னா ஹோத்தான்னு பேர். அதுக்கப்புறம் ரித்விக் அப்படின்னு பேரு. ரிக்வேதத்தை படிச்சவங்க தான் ரித்விக் அப்படின்னு பேர். இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரங்கள் சொல்றவங்க ரித்விக், ரிக்வேத மந்திரங்களால் ஸ்தோத்திரம் சொல்றவங்க. அதுக்கப்புறம் சாமவேதம் சொல்றவங்களுக்கு பேரு உத்காத்தான்னு பேர். அவங்க பாத்தீங்கன்னா சாமகானம் பாடுவாங்க. ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஸ்துதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாமகானத்துல தான் அந்த தேவதைகளுக்கு எல்லாம் இருக்கும். உத்காத்தான்னு பேர். அந்த உத்காத்தா பாத்தீங்கன்னா சுவாமியோட நுரையீரல். ஏன் தெரியுங்களா, அவ்வளோ நீங்க சாமகானம் பாடுறவங்க இங்க இப்போ வருவாங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேத பாடசாலையில இருந்து எல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அந்த 10 நாளும் வேத கோஷமா இருக்கும். போனோம் அப்படின்னா ஒரு பக்கம் 100 பேருக்கு 200 பேருக்கு உட்காந்து சாமகானம் பாடிச்சுட்டு இன்னும் அற்புதமா இருக்கு தெரியுங்களா. சாமகானம்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இழுக்கணும் நல்ல எனர்ஜி. லங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நுரையீரல் பாத்தீங்கன்னா நல்ல கெப்பாசிட்டி இருந்தால் தான், நல்ல அபியாசம் இருந்தால் மட்டும்தான் சாமகானம் பாட முடியும். நல்ல மூச்சு பயிற்சி பாத்தீங்கன்னா நடக்கும் சாமகானத்துல. அது பாத்தீங்கன்னா அதான் சொல்லுது, உத்காத்தா பாத்தீங்கன்னா சுவாமியோட நுரையீரலா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹோமம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா சுவாமியோட லிங்கம். ஹோமோ லிங்கக. நீங்க ஆகுதி கொடுக்கிற ஹோமம் இருக்கே, யாகம், யாகத்தோட அங்கம் ஹோமம். யாகம்ன்றது மொத்த கிரியாக்கும் பேரு யாகம் அப்படின்னு பேரு. அந்த யாகத்துல பாத்தீங்கன்னா ஹோமம் ஒரு அங்கம். அந்த ஹோமம் தான் சுவாமியோட லிங்கம், ஜனனேந்திரியம். ஏன் அப்படின்னா அந்த ஹோமத்துல இருந்து தான் பலன் உண்டாகுது. எப்படி பாத்தீங்கன்னா புருஷர்களோட லிங்கத்திலிருந்து தான் பாத்தீங்கன்னா சுக்கிரம் வெளிப்பட்டு குழந்தை பிறக்குதோ, அதே மாதிரி பலன், கர்மத்தோட பலன் ஹோமத்திலிருந்து உண்டாகுது. அதனால லிங்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹோமம். அதுக்கப்புறம் அந்த லிங்கத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பீஜ ஔஷதி மகாபலக, விரை பைகள் அப்படின்னு சொல்றோம். லிங்கத்தோட சேர்ந்து இருக்கிற 2, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல எனக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த விரைப்பைகள் பாத்தீங்கன்னா வீரியம் உற்பத்தி ஆகிற இடம். அந்த விரைப்பைகள் பாத்தீங்கன்னா ஔஷதி, அந்த ஹோமத்துல போடக்கூடிய ஔஷதி. அது மிகப்பெரிய பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பலனை உற்பத்தி பண்ணக்கூடியது அந்த ஔஷதிகள் தான். இது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வைஸ்வானர வித்யா அப்படின்னு சாந்தோக்கியத்துல 5வது சாப்டர்ல இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த வர்ணனைகள் எல்லாமே அங்க வேற மாதிரி இருக்கும். நம்ம பாக்குறதுக்கு ஆச்சரியம், என்ன விஷன் பண்ணிருக்காங்க. ஒரு மனுஷனையே பாத்தீங்கன்னா ஒரு யஜ்யமா பாவிக்கும். சுவாசத்தை பாத்தீங்க அப்படின்னா ஹோமமா சொல்லப்பட்டிருக்கு. சாப்பிட்றது ஹோமமா சொல்லப்பட்டிருக்கு. பிரஜை உற்பத்தி பண்ணக்கூடிய சம்போகத்தை ஹோமமா சொல்லப்பட்டிருக்கு. மூத்திர விசர்ஜனத்தை கூட பாத்தீங்க அப்படின்னா வேற பாவனை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? சாப்பிட்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தன் மொத்த
மொத்த ஜீவனத்தையே யஜ்யமா பாவிக்கிறது. இது மட்டும் சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் வாயுவந்தராத்மா மந்திரஸ்பிக்கு, வாயு அந்தராத்மா, வாயு வெளியில இருக்கிற வாயு இருக்குல்ல, காத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்துக்கு காத்து இல்லாம எரியாது உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் பண்ண மாட்டாங்க. மேல கூரை இருக்கணும், காத்து வந்து மிதமா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக காத்து இருந்தாலும் கஷ்டம், குறைந்த காற்று இருந்தாலும் அடைச்சி வச்சுட்டு ரூம்ல பண்ண முடியாது. யாகம் பண்ணணும் அப்படின்னா நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி, மேல கூரை இருக்கிற மாதிரி ஒரு இடத்துலதான் யாகம் நடக்கும். யஜ்ஞசாலை இருக்கணும். யஜ்ஞசாலை இல்லாம வந்து ஹோமம், வெட்ட வெளியில ஹோமம் பண்ண மாட்டாங்க. நிறைய இடத்துல இது மாதிரிலாம் இப்பெல்லாம் பண்றாங்க, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. மேல வந்து பாத்தீங்கன்னா விமானம் இருக்கணும். விமானம் இல்லாத இடத்துல யாகம் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயு இருக்கும், வாயு தான் அக்னிக்கு வந்து ஆதாரமா இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட சுவாசம். அந்தராத்மான என்ன அர்த்தம்? அந்தராத்மான சுவாசம் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க உங்களுக்கு தமிழ் எழுதிக்கணும், வாயு அந்தராத்மாவாகும் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பிராணனாகும் எழுதிக்கணும். வாயு தான் பிராணன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் என்னது அப்படின்னா மந்திர ஸ்பிக்கு. மந்திரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஸ்கின்னு. மந்திரங்கள், வேத மந்திரங்கள் சொல்லித்தானே எல்லாம் ஆகுதி கொடுக்குறோம், அது எல்லாம் சுவாமியோட ஸ்கின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? விக்ரம சோம சோனிதா, சோமரசம் இருக்கு பாத்தீங்களா. சோமயாகம் பண்றோம் அப்படின்னா அந்த சோமயாகத்துல சோமக்குடிய இடிச்சு ரசம் பண்ணி அந்த ரசத்தை பிழிஞ்செடுத்து அதுதான் ஆகுதி கொடுப்பாங்க. சோமரசம் அப்படின்னு பேர். சோமலதா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, நார்த் இந்தியால இல்ல, எங்கேயும் இல்ல. எங்க இருக்குன்னா கேரளால மட்டும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, சபிச்சுட்டு போயிட்டாரா? யாரு? பரசுராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளாவை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எந்த வஸ்துவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்யத்துக்கு யூஸ் ஆகக்கூடாது, யஜ்யத்துல போடக்கூடாதுன்னே வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டு போயிட்டார், சாபம் கொடுத்துட்டு போயிட்டார் கேரளாக்கு. சோமக்குடி வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் கேரளால அவைலபிள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு கொடியை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி தான் இப்போ சோம யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. சோமக்கொடியை அங்க இருந்து எடுக்கிறது இல்லை, இப்பவும் இருக்கு கேரளால. இதுக்கப்புறம் அந்த சோமரசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோமரசம் தான் சோனிதம். சுவாமிகிட்ட இருந்து உண்டாகக்கூடிய வீரியம் எதுவோ அந்த சுக்ல சோனிதம் வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டைகள் நம்ம சொல்றோம்ல, அந்த கருமுட்டைகள் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோமரசம். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், வேதிஸ் கந்தோ ஹவிர் கந்தோ ஹவ்ய கவ்யாதி வேகவான் பிராக்வம் ஷகாயோ துதிமான் அநாதி அநாதி தீக்ஷாபிரர்ச்சிதः. द्युतिमान् नाना தீக்ஷாபிரர்ச்சிதः. பொறி பறக்குது அப்படியே, எல்லாம் பூச்சியா இருக்கு, படிக்கிறது கஷ்டமா இருக்கு. வேதி ஸ்கந்தோ, வேதி அப்படின்றதுக்கு அர்த்தம் யஜ்ஞசாலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞசாலா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அந்த யஜ்ஞசாலைக்குள்ளார ஹோம குண்டம் சொல்றோம்ல, அந்த ஹோம குண்டத்துக்கு பேர் வந்து வேதி அப்படின்னு பேர். வேதி அப்படின்னா என்ன அர்த்தம்? யஜ்ஞ குண்டம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தஹா, சுவாமியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர், ஸ்கந்த பாகம் அப்படின்னா ஷோல்டர். அதுக்கப்புறம் ஹவிர் கந்தோ, அதுல கொடுக்கக்கூடிய ஹவிசன்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹவிசன்னம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விரத காலத்துல எல்லாம் எடுங்க. அவிசன்னம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் இல்ல பிராணாயாமத்தை எங்கேயாவது நாம் பண்றோம் அப்படின்னா ரொம்ப அவிசன்னம் ரொம்ப முக்கியம். பச்சரிசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்ல வேக வச்சு கொஞ்சம் முதல்ல தண்ணியில் ஆஃப் பாயில் பண்ணணும். தண்ணி பாதி பாயில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும், தண்ணி வத்தினோன்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலை விட்டீங்கன்னா, பசும்பாலை விட்டீங்க அப்படின்னா பசும்பால்லையே மீதி வெந்து 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 குழஞ்சி போகும். அப்புறம் கடைசியில வந்து கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல சர்க்கரை சேர்க்கறது, நாட்டு சர்க்கரை. அது கூட வந்து பாத்தீங்கன்னா நெய்யை இறக்குனதுக்கு பிறகு நெய்யை விட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹவிசன்னம் அப்படின்னு பேர். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகுதியா கொடுக்குற பரம உத்தமமானது வந்து பாத்தீங்கன்னா அதுதான். இந்த அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா எது ரொம்ப பிரியமானது அப்படின்னு கேட்கும் போது அக்னிக்கு வந்து ஹவிசன்னம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் தான். வேற எந்த திரவியத்தை கொடுக்கறத காட்டிலும் அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் இந்தியாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாதிரி ஆசிரமங்கள்லாம், சாதுக்களோட ஆசிரமெல்லாம் இன்னும் கூட அக்னியில தான் சமைப்பாங்க. இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில பருப்பு வேக வைக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, மீதி எல்லாம் அக்னியில தான் பண்ணுவாங்க. டைரக்ட் அக்னியோட தான் இருக்கணும். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, இதை அவிசன்னத்தை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரைஸ் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் பால் கலப்பாங்க, கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு
நெய்யை ஊற்றி அக்னிக்கு ஆகுதி கொடுப்பாங்க. ஹவிசன்னமா அதை பாவிக்கிறோம். ரொம்ப விசேஷம், அக்னிக்கு பிரியமானது. அந்த ஹவிசன்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது ஹவிர் கந்தோ. கந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல பூசக்கூடிய சுவாமிக்கு இருக்கக்கூடிய திவ்யமான ஸ்மெல் தரக்கூடிய கந்தம் சொல்றோம்ல, சந்தனம், அத்தரு, இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ற ஜவ்வாது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம திரவியங்கள்ல இது பண்ணும்போது ஜவ்வாது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை யூஸ் பண்ணுவோம், சந்தன அபிஷேகம் பண்ணுவோம், வாசனை திரவியம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவிசன்னம். அதுக்கப்புறம் ஹவ்ய கவ்ய அதிவேகவான். சொல்லுங்கம்மா. ஆமா, யஜ்ஞசாலைன்றது வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞ குண்டம்னு அங்க பக்கத்துல போட்டுங்க. யஜ்ஞசாலைனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யஜ்ஞசாலை வச்சிருப்பாங்க. வெளியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஷீட் எல்லாம் வச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க, பனை ஓலையெல்லாம் வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளார யார் வருவாங்கன்னா பிரீஸ்டுங்க இல்ல எஜமானன், இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க வெளியில இருந்தா பார்க்கலாம். யாகங்கள்லாம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கட்டி இருப்பாங்க. அதுக்கு நடுவுல வந்து யஜ்ஞசாலை, அதான் யஜ்ஞசாலை. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல மைய பகுதியில யஜ்ஞ குண்டம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த யஜ்ஞசாலை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேதி அப்படின்னு பேர். சில இடத்துல வேதின்றது வந்து யஜ்ஞ குண்டத்தையே வேதின்னு சொல்லுவாங்க. நீங்க யஜ்ஞசாலைன்னு போடலாம், இல்ல அப்படின்னா யஜ்ஞ குண்டம்னு போடலாம், ரெண்டும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹவனம் கொடுக்க யோக்கியமானது ஹவ்யம். ஹோம யோக்கியம், ஹோமம் கொடுக்கறதுக்கு யோக்கியமானது எது இருக்கோ அதுக்கு பேரு ஹவ்யம்னு பேரு. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவ்யாதி, கவ்ய அதிவேகவான். கவ்யம்னு என்ன அர்த்தம்? பசுல இருந்து வரக்கூடியது எல்லாம் கவ்யம் அப்படின்னு பேர். பசுவிகாரம். பசுமாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பால், தயிர், கவ்ய பஞ்சகவ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பஞ்சகவ்யத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த கவ்யன்றது வந்து பாத்தீங்கன்னா பசுவோட விகாரமா இருக்கிற பால், தயிர், அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய், வேற என்னது, மூத்திரம், சாணம் கொஞ்சோண்டு கலந்து வந்து பார்த்தீங்கன்னா கோமயம் ஆக்கிடுவோம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இந்த கவ்யம் அப்படின்னு பேரு. இது எப்படிப்பட்டது அப்படின்னா அதிவேகவான், ரொம்ப வந்து பலனை கொடுக்கறதுல ரொம்ப வேகமுடையது. அதுக்கப்புறம் பிராக்வம் ஷகாயோ தியுதிமான். பிராக்வம்சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்வம்சோ அப்படின்றது அந்த யஜ்ஞசாலையில வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா யாகம் 6 நாள் நடக்கும். 6 நாள் நடக்கும் போது எஜமானர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வேலை பண்ண முடியுமா? எஜமானர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான நியமங்கள்லாம் இருக்கு. பசு யாகத்துல உட்காந்து ஜபம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், படுக்கக்கூடாது, தூங்க முடியாது, ரொம்ப நியமங்கள் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 6 நாளும் வந்து வாசம் பண்றதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி சின்னதா ஒண்ணு பண்ணுவாங்க. எங்க யாகசாலையில கிழக்கு திசையில ஒரு சின்ன வீடு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எஜமானர்கள் இருப்பாங்க. மீதி நேரம் வந்து இங்க கூப்பிடும் போதெல்லாம் வந்து யஜ்ஞசாலையில ஹோமம் பண்றதுக்கெல்லாம் கலந்துப்பாங்க. அந்த எஜமானர்கள் தங்கக்கூடிய அந்த கிழக்கு திசையில இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பேரு, ஓலையில தான் எல்லாம் பர்ணசாலை தான், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராக் வம்சம்னு பேரு, பிராக் வம்சன்னு பேரு. அதுதான் சுவாமியோட தேகம். எஜமானர்கள் தங்கக்கூடிய அந்த வீடுதான் சுவாமியோட வராகமூர்த்தியோட தேகம், காயோ. தியுதிமான், அது எப்படிப்பட்டது அப்படின்னா பிரகாசம் பொருந்தியது. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாகம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கோலம் போடணும்ன்றது இருந்து நியமம் இருக்கு, என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும்ன்றது நியமம் இருக்கு. நம்ம இஷ்டப்படி வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாகசாலைக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரிப்பரேஷன். யாகம்ன்றது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா படுத்தி எடுத்துரும். அவ்வளோ டெக்னிக்கலாக விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்பசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதுவும் நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. அது என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே பண்ணணும். இல்லைன்னா பிராயசித்தை ஏதாவது ஒன்று அதுக்கு ஏற்ற மாதிரி அதுலேயே விகல்பம் கொடுத்துருக்கோம், அந்த விகல்பத்தை தான் பண்ணணும். அப்போ வந்து அந்த யாகசாலை எப்படிப்பட்டது, அந்த பிராக்வம்சோன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப பிரகாசம் பொருந்தியது சுவாமியோட தேகம். அது மட்டும் இல்ல, நானா தீக்ஷாபீர் அர்ச்சிதக. நானா தீக்ஷா அப்படின்னா அந்த யஜ்ஞசாலைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்கள்லாம் சொல்லி அதை சுத்திகரணம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எஜமானர்களை உட்கார வச்சு நிறைய தீட்சையெல்லாம் கொடுப்பாங்க. அதனால வந்து அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீட்சைகளால் அர்ச்சிக்கப்பட்ட ரொம்ப புனிதமான இடம். வராகமூர்த்தியோட தேகமும் அதே மாதிரி.
இப்போவும் வராகமூர்த்திக்கு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, தீட்சைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதான். அதுக்கப்புறம் தட்சிணா ஹிருதயோ யோகி மகாசத்ரமயோ மகான் உபாகர்மோஷ்டரு ருச்சகः பிரவர்க்யாவர்த்த பூஷணः. தட்சிணா ஹிருதயோ, இங்க பாத்தீங்க அப்படின்னா யாகத்துல பங்கெடுத்துக்கிட்ட ரித்விகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்னோட கடோபனிஷத்து படிச்சீங்க அப்படின்னா தெரியும் எத்தனை எத்தனை பசுக்கள் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. 4 வேதம் படிச்சவங்களுக்கு எத்தனை பசுக்கள், எத்தனை தட்சணை கொடுக்கணும். அதே மாதிரி 3 வேதம் படிச்சவங்களுக்கு என்ன, திரிவேதி, சதுர்வேதி, திரிவேதி, த்விவேதி, ஏக்கவேதி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வெறும் பாடசாலையில பார்த்தீங்கன்னா கணப்பாடம் படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேற மாதிரி. ஜடப்பாடம் படிச்சவங்களுக்கு வேற மாதிரி, பதப்பாடம் படிச்சவங்களுக்கு வேற மாதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யஜ்யங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தட்சணைகள் பிரிச்சு பிரிச்சு பார்த்து பார்த்து கொடுக்கணும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தட்சிணையை பத்தியே ஒரு அத்தியாயத்தையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஜெய்மினி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நியாய சூத்திர விஸ்தரில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தனியா ஒரு அத்தியாயத்தையே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. எப்படி தட்சணை கொடுக்கணும், ரொம்ப நியமம் இருக்கு. மாத்திலாம் கொடுத்தீங்க அப்படின்னா வம்பா போயிடும். கட்டோபனிஷத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பால் கறந்த ஒரு மாட்டை பார்த்தீங்கன்னா ரித்விகளுக்கெல்லாம் கொடுப்பார். ஒன்றும் உதவாத இதா நிரீந்திரியாக துக்த தோகாக அப்படின்னு இருக்கு. பால்லாம் கறந்து முடிச்சு கண்ணு போட முடியாத பசுமாட்டெல்லாம் எடுத்து கொடுப்பார். அப்பதான் நச்சிகேதஸ் என்ன பண்ணுவான், ஐயோ அப்பா இதெல்லாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா இது மாதிரி உதவாததை கொடுத்தான் அப்படின்னா அந்த எஜமான நரக்கத்துக்கு போவானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சிகேதஸ் என்ன பண்ணுவான், என்ன யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்பான். நச்சிகேதஸ் கேட்கறது பார்த்தீங்கன்னா அப்பாவை காப்பாற்றணும், நரக்கத்துக்கு போகாம காப்பாற்றணும் அப்படின்னு பிரியமானதை கொடுக்கணும். அப்ப நான் தானே புத்திரன் தான் பிரியமானவன், அதனால நீங்க என்ன யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட பார்த்தீங்கன்னா கேட்பான். அப்ப பார்த்தீங்கன்னா என்னன்னா நீங்க தட்சணையில பார்த்தீங்கன்னா ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா எஜமானன் எங்க போவான், யூஸ் இல்லாம கொடுத்தா நரகத்துக்கு போயிடுவான். பண்றது ஹோமம், சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுக்கு பதிலா ரீடைரக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடும் வண்டி. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த தட்சிணா எப்படிப்பட்டது அப்படின்னா ஹிருதயம், சுவாமியோட ஹிருதயம் தான் தட்சிணா. நல்லா தெரிஞ்சுங்க. எங்க போனீங்கனாலும் ஒரு கொஞ்சம் சம்ஸ்காரம் இருக்கிறவங்க, இப்ப என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு நான் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு சம்ஸ்காரம் இல்லை, சாதுக்களையோ இல்லை பெரிய இடத்துலயோ போய் அவங்க அப்பா அம்மா பழகலை அப்படின்னு தெரிஞ்சு போய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வஸ்திரம் கொடுக்கும்போது, அன்னம் தானம் பண்ணும்போது, வஸ்திர தானம் பண்ணும்போது, இல்லை பார்த்தீங்கன்னா குருநாதர்களை ஆச்சாரியர்களை பார்க்க போகும்போது நீங்கள் என்ன பண்ண 2 வாழைப்பழம் வாங்கிட்டு போனாலும் கூட பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 11 ரூபாயாவது வைக்கணும். இல்லை சுவாமி எனக்கு 11 ரூபாய் இல்லை அப்படின்னா ஒத்த ரூபாயாவது தட்சணையா வைக்கணும். தட்சணை இல்லை அப்படின்னா அந்த வஸ்திர தானம் பூர்த்தியாகாது, அந்த அன்னதானம் பூர்த்தியாகாது. ஒரு ஆச்சாரியரை போய் நீங்கள் பார்த்து பழங்கள்லாம் நிறைய என்னை பார்க்கறதுக்கு வரவங்களாம் வருவாங்க. சில பேர்லாம் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தட்சணை இல்லாமல் வைக்காமல் போயிடுவாங்க. ஐயோ நான் சில சமயம் சொல்லான்னு பார்ப்பேன், ஐயோ நீங்கள் என்னது, சில பேர்ட்டு நான் கடிஞ்சிருக்கேன், என்னது தட்சணை இல்லாமல் வைக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் நான் இதை ஓப்பனாக சொன்னேன்னா என்ன பண்ணுவோம், சாமி பார்த்தீங்கன்னா தட்சணைக்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சரி யாரோ சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னு விட்டுறது. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது, ஆனால் அது கெட்ட பேர் உண்டு பண்ணுறோம். ஏன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசில் சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டாங்க. சின்ன பையனாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கணும். நான் இன்னைக்கு பார்த்தேன், போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி குழந்தை, அவங்க அம்மா வராங்க. அந்த சின்ன குழந்தை, அது அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா என்ன அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்ஸை எடுத்து தட்சணை பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்துக்கிட்டு தட்சணை போட்டுட்டு ஆரத்தி எடுத்துட்டு வரணும்னு அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், ஒரு குழந்தை அவங்க அம்மாட்ட விடாப்பிடியா திரும்பி இருந்து கேட்குது. அப்போ என்ன அர்த்தம், முந்தின முறை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வேற குழந்தை, இது வேற குழந்தை. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா போய் நின்னோடனே இப்போ காசு கொடு அப்படின்னு கேட்டு அதுலேருந்து 1 ரூபாய் 2 ரூபாய் எடுத்து தட்டில் போட்டுட்டு நான் பார்த்தேன். சம்ஸ்காரம், அம்மா சொல்லி கொடுத்ததை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது, இதான் சம்ஸ்காரம். மாத்ருமான், பித்ருமான், ஆச்சாரியவான் அப்படின்னு இருக்கு. சம்ஸ்காரம் எஜுகேஷன் அம்மாட்ட இருந்து கிடைக்கணும், அப்பாட்ட இருந்து கிடைக்கணும், ஆச்சாரியர்கிட்ட இருந்து கிடைக்கணும், இந்த 3 பேர்ட்டு இருந்து கிடைக்கணும். அப்போ நீங்கள் இனிமே பார்த்தீங்கன்னா இந்த பாடம் கேட்குறவங்க எல்லாரும்
அன்னதானம் பண்ணி நீங்கள் யாரையாவது ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 10 ரூபாயோ ஒரு ரூபாயோ ஏதோ ஒன்று வச்சு கொடுக்கணும். அப்போ தான் பூர்த்தி ஆகும் உங்களுக்கு. நினச்சா அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணும்போது வஸ்திர தானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வஸ்திர தானத்தில் தனம் இல்லாமல் வஸ்திர தானம் கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்களே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது வஸ்திரம், புடவை, ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பெட்டிக்கோட்டு இதெல்லாம் வச்சு ஒரு பேக்கிங் கொடுப்போம் நாங்கள். அப்படி கொடுக்கும்போது நான் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 50 100 கையில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சணையாக கொடுத்து தான் கொடுக்குறேன். வெறுமனே கொடுக்குறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அது வந்து பூர்த்தி ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். அந்த தட்சணை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசன்னத்தை உண்டு பண்ணும். நீங்கள் என்னதான் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தட்சணை வச்சிங்க அப்படின்னா மனசு பூரிச்சு போயிடும். அதான் ஹிருதயம், சுவாமியோட ஹிருதயம். அதுக்கப்புறம் யோகி மகாசத்திரமயோ மகான். இந்த வராகமூர்த்தி பெரிய யோகி. அந்த யோகி மகான் யோகி, பெரிய யோகி. அது மட்டும் இல்லை, என்ன அப்படின்னு கேட்டினா மகாசத்திரமயோ. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 1000 வருஷங்கள் நடக்கக்கூடிய யாகம் சத்திர யாகம் அப்படின்னு பேர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்க இதில் வந்து என்னது லக்னோ பக்கத்தில் நைமிஷாரண்யம். ஆமாம், நைமிஷாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திர யாகம் நடந்துச்சு. 1000 வருஷம் நடந்த யாகம். அப்போ இருக்கிறதுலே பெரிய யாகம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சத்திர யாகம் தான் பெரிய யாகம் நைமிஷாரண்யத்தில் நடந்தது. அந்த யாக வடிவத்தில் மகா சத்திரமயோ, அந்த சத்திரயாக மயமா இருக்கக்கூடிய மகான் யோகி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வராகமூர்த்தி. அது மட்டும் இல்லை, உபாகர்ம ஓஷ்ட ருச்சக. அவருடைய பற்களும் உதடு வந்து ஓஷ்டன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதடு, ருச்சக அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஷ்டுர் உச்சக, ஓஷ்ட ருச்சக. ருச்சக தான் பற்கள், ஓஷ்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா உதடு. இந்த ரெண்டும் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உபாகர்மா அப்படின்னு பேர். உபாகர்மான என்ன அர்த்தம்? ஒரு யாகம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அங்கங்களா சில யாகங்கள் இருக்கும். அங்க யாகம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் உபாகர்மான்னு பேர். சின்ன சின்ன கர்மங்கள்லாம் நிறைய இருக்கும். சின்ன சின்ன பூஜைகள் இருக்கும், சின்ன சின்ன ஹோமங்கள் இருக்கும். ஒரு பெரிய யாகத்துக்கு இதெல்லாம் சப்ஸ்டியூட்டாக இருக்கும், ஒரு சைடில் நடக்கும். அதெல்லாத்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உபாகர்மான்னு பேர். அந்த உபாகர்மா தான் சுவாமியோட உதடு, பற்கள். அதுக்கப்புறம் பிரவர்கிய ஆவர்த்த பூஷணக. பிரவர்கிய கர்மம் அப்படின்னு ஒரு கர்மா இருக்கு. அதை பற்றியும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது சமயம் வரும்போது நான் சொல்கிறேன். அதெல்லாம் கர்மகாண்டத்தோடது. இந்த பிரவர்கிய கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா சுத்திகரணம் செய்யப்பட்ட சங்கு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க, பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த சங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சங்கு அது எப்படிப்பட்டது அப்படின்னா நிறைய அலங்காரம் செய்யப்பட்ட, ரோமங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பூஷணம். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவர்கிய ஆவர்த்த பூஷணக. பிரவர்கிய கர்மம் சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய ரோமங்களால் அலங்கரிக்கப்பட்ட சங்கு. அதுக்கப்புறம் சொல்றது நானா சந்தோ கதிபதோ குஹ்ய உபனிஷதாசனக. நானா சந்தோகதி. இப்போ வேதத்துல 4 வேதங்களோட பாராயணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நடக்கும். விதவிதமான சந்தஸ் அப்படின்னா விதவிதமான வேத மந்திர கோஷங்கள் நடக்கும். அதுதான் பகவானுடைய மார்க்கம். பதி அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க்கம், சுவாமி போற மார்க்கம். வேதம் சொன்ன அந்த மந்திரங்கள் தான் சுவாமியோட மார்க்கமா இருக்கு. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஹ்ய உபனிஷதாசனக. ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்து தான் என்னன்னா சுவாமியோட ஆசனம். சுவாமி உட்கார்ற இடம் எது? இந்த உபனிஷத்து தான் ஆசனம். அதுக்கப்புறம் சாயா பத்னி சகாயோவை மேருஷ்ருங்க இவோச்ரிதா. சாயா பத்னி, சுவாமியோட சாயா. சாயா என்னது? மாயா. சாயா மாயா, சாயா மாயா, மாயா சாயா. சாயான நிழல். அந்த நிழல் எது அப்படின்னா சுவாமியோட நிழல் போல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபின்ன சக்தியா இருக்கிற மாயா சக்தி. அதுதான் பத்தினி. அந்த பத்தினியோட சகாயத்தோட தான் சுவாமி என்ன பண்றாரு? இந்த கிரியேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பத்தினி இல்லை அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு வேலையும் நடக்காது. நிர்குண நிராகாரமா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட், யூஸ்லெஸ். சுவாமி வந்து நிர்குண நிராகாரம் யூஸ்லெஸ். கண்டிப்பா நிறம் இல்லை, குணம் இல்லை, சுவை இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா வந்தாங்க, அம்மா வந்ததுக்கு அப்புறம் வைபவம் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லா நிறம் குணம் எல்லாம் கிடைச்சிடும். சுவாமியோட வைபவம் எல்லாம் அம்மாவோடது. அம்மா இல்லைன்னா யூஸ்லெஸ், நிர்குண நிராகாரம். அந்த சுவாமியோ அந்த பத்தினியோட சகாயத்தோடு வை மேருஷ்ருங்க இவ உச்சிரித்தக.
மேரு பருவத்தோட உச்சி மாதிரி சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்து நிற்கின்றார். ரொம்ப ஹைட்டுன்னு சொன்னல, சின்னதா ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சின்னோண்டு கருப்பா உண்டானார் பிரம்மாவோட மூக்குல இருந்து. ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் இவங்க வியந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்த சிகரம் மாதிரி மலை மாதிரி வராக அவதாரமானார். அப்ப வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப மேரு சிங்கம், மேரு பருவத்தோட உச்சி குடிமி மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் உயரமான ஆளா வந்து பாத்தீங்கன்னா வராகமூர்த்தி வீற்றிருக்கின்றார் அப்படின்னு இது ஹரிவம்சே. இந்த விதமா ஹரிவம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்தோட அங்கங்களை எல்லாத்தையும் வராகமூர்த்தியோட அங்கங்களாக வர்ணனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு முடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் 975வது நாமம் யஜ்ஞ வாகனக. யஜ்ஞ வாகனகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா யஜ்ஞங்களை வகனம் பண்றவர், சுமந்து செல்பவர். யஜ்ஞத்தை யார் சுமந்து செல்றா? பகவான் தான் சுமக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, பல ஹேத்து பூதான். நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா, யாக பலன் யஜ்ஞ பலனை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த யஜ்ஞங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யஜ்ஞங்களை வாகயதி இதி யஜ்ஞ வாகனக. பல ஹேத்து பூதான் யஜ்ஞான். யஜ்ஞத்திலிருந்து என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அந்த பலனுக்கு காரணமா இருக்கிற அந்த யஜ்ஞங்களை நம்ம இப்ப என்னோட ஹீட் ஆயிடுச்சு, பாடி உள்ள ஸ்வெட்டிங் ஆகுது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க யஜ்ஞம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்ஞம், சுவாத்தியாய யஜ்ஞம் அப்படின்னு பேர். இப்ப இந்த நம்ம பண்ணிட்டு இருக்க யஜ்ஞம், இந்த யஜ்ஞத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறோமா? ஆமா கஷ்டப்படுறோம். ஒரு காரியம் நடக்குது, ஆமா காரியம் நடக்குது, ஆனா சுவாத்தியாயம் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜ்ஞத்துல வந்து பலன் கிடைக்குமா? ஆமா பலன் கிடைக்குது. இல்ல ஒரு பலன் இருக்கு, மோட்ச பலன் வந்து அப்படின்ற பலன் இருக்கு, இல்லைன்னா புண்ணியம்ன்ற பலன் இருக்கு. இந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த யஜ்ஞத்தை யாரு சுமக்கிறா அப்படின்னா அந்த சுமக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞ வாகனக பகவான் தான். நான் தான் சொல்லுவான், இப்ப நமக்கு இந்த பூர்ணம் ஆக போகுது இல்ல, எத்தனை கிளாஸ்? 170 கிளாஸ் ஆயிடுச்சா? 170 கிளாஸ். நீங்க ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு பாருங்க பார்க்கலாம். சாதாரணமா யாராவது ஒரு சத்சங்கத்தை ஆரம்பிச்சாங்கன்னா 2வது நாள் நடக்காதுங்க. நிறைய பேர் என்னோட குரூப்ல வந்து நான் பார்த்துருக்கேன். என்னோட குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பாடம் எடுக்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சா வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் கூட நடக்க முடியாது, 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. என்னோட குருபாய் ஒருத்தர் இருந்தார், போட்டி நான் என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாத்தையும் இமிட்டேட் பண்ணுவார். ஆனா ஒன்னுத்துல கூட சக்சஸே ஆகலை. இதே மாதிரி இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நான் பாடத்தெல்லாம் நிப்பாட்டணும்னு அவர் பாடத்தை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சார். 3 மாசம் கூட போக முடியல, 1 மாசம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளாரியே டம் டக் அப்படின்னு. இப்ப நான் அதனால தான் ராதபிரம்மத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப நம்ம பாடம் 500 கிளாஸ்க்கு மேல கீதா, அதுக்கப்புறம் வந்து 4 வருஷமா பாடங்கள் ஒவ்வொன்றா 6 உபனிஷத்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிஞ்சிருக்கு. நான் ஸ்டார்டிங் பண்ணும்போதே பகவான்கிட்ட பிரதிஜ்ஞா பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பவும் பாடம் எடுக்கும்போது நான் பண்ணவில்லை, நீதான் பண்ற, டீச்சிங் பண்றதும் நீதான். நான் காலையில வரும்போது கீதா சொல்லும் போதும் இப்போ வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும் போதும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? எல்லா மங்கள இதுவும் முடிஞ்சதுக்கு பிறகு தியான ஸ்லோகங்கள்லாம் முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாமி நீ பேசு சாமி, இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். சாமி நீ பேசு சாமி. அப்போ என்ன அர்த்தம்? பரமஹம்சானந்தான்ற ஒரு பர்சன் பேசல, யார் பேசுறா? சுவாமி நீ பேசு அப்படின்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்றது. ஏன் அப்படின்னு கேட்டினா, இது நடக்கணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம பூரணமாக இந்த யஜ்ஞத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருஷமாக பண்ணுறோம். 1 வருஷம் ஆயிடுச்சா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 1 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தொடர்ந்து போகணும். நீங்கள் உங்களுக்கும் பகவான் விக்னம் இல்லாமல் வச்சுக்கணும், எனக்கும் விக்னம் இல்லாமல் மூட் அவுட்லாம் எதுவும் ஆகாமல் இதை பாதியில் நிப்பாட்டிடலான்னு இல்லாமல் பூரணமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் சுமக்கிறான்னு நினைக்கிறீங்க? சுவாமி சுமக்கிறார் இந்த யஜ்ஞத்தை. இல்லை அப்படின்னா பூர்த்தி ஆகாது. அவரோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா நான் பண்றேன் அப்படின்னு எங்கேயாவது அகங்காரத்தோட இல்லை வேற ஏதாவது பலனை உத்தேசிச்சு ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய விக்னங்கள் வந்துடும், நாசமா போயிடும். அப்ப சுவாமியே பண்றார் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின்னு கீதால சொல்றார் அர்ஜுனனை பார்த்து, நீ வெறும் நிமித்தம் மட்டும்தான், நான் டேங்க் நான் தான். பைப்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேப்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமையெல்லாம் இல்லை. தண்ணி வந்து டேங்க்ல இருந்தால் தான் தண்ணி வரும். அதனால இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூஸும் இல்லை. டேப் வந்து வெறும் வெளிப்படுத்துறது மட்டும்தான் தண்ணியை. அதே மாதிரி நம்ம எந்த காரியம் பண்ணும் போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞம். இந்த யஜ்ஞத்தை வந்து சுமக்கிறவர் பகவான்.
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா பகவான் இதை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். ஏன்னா யஜ்யத்தை வகனம் பண்ணுறவர், தாங்கிறவர், சுமந்து செல்பவர், பலன் கொடுக்கிற வரைக்கும் சுமந்துக்கிட்டு போய் பலனா ஆகிறவரும் அவர் தான். அதனால அவருக்கு பேரு யஜ்ஞ வாகனகன்னு பேர். பலகேத்து பூதான் யஜ்ஞான், பலனுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞங்களை வாகயதி வகனம் பண்றார், தாங்கிறார், சுமக்கிறார். அதனால சுவாமிக்கு பேர் யஜ்ஞ வாகனக அப்படின்னு பேர் வந்தாச்சு. மொத்தம் 9 நாமங்கள் படிச்சிருவோம் இதோட. ஓம் பூர்புவஸ்வஸ்தரவே நமஹ, ஓம் தாராய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் பிரபிதாமகாய நமஹ, ஓம் யஜ்ஞாய நமஹ, ஓம் யஜ்ஞபதயே நமஹ, ஓம் யஜ்வனே நமஹ, ஓம் யஜ்ஞாங்காய நமஹ, ஓம் யஜ்ஞவாகனாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண் நாராயண் நாராயண். எந்த கர்மா பண்ணினாலும் இந்த பாவத்தோட பண்ணுங்க. எந்த கர்மா பண்ணாலும் நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. யார் பண்ணுறா? சுவாமி பண்ணுறார், சுவாமி பண்ணுறார். கர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். நம்ம கீதாவில் வந்து 13வது சாப்டர் ஒன்று பார்த்தோம்ல, உபதிரஷ்டா அனுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரா. அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்து சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் தான் கர்த்தா, அவர் தான் போக்தா, அவர் தான் அனுமந்தா. எல்லாத்துக்கும் அனுமோதனம் பண்ணுறவர் அவர் தான். அவர் தான் பரமேஸ்வரன். அப்போ அதை பாவத்தில் வச்சுக்கணும். நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யம் இல்லை, கர்மம் ஆகிடும். அந்த கர்மா நம்மளை என்ன பண்ணும்? பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி பண்ணுறார், சுவாமிக்கின்றது வர்றது தான், எது வந்தாலும் அது பிரசாதம் அப்படின்ற புத்தியோடு பண்ணிட்டு இருந்தோன்னா இது யஜ்யம் ஆகிடும். எந்த கர்மா வேணாலும் நம்ம ஏதோ சின்னதாக வந்து ஒரு நான் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கூட யஜ்யமாக பண்ண முடியும். கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேதமே இல்லை. ஆனால் கர்மத்தை பண்ணுற பாவனையில் தான் பேதம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கர்மம் பண்ணாலும் யஜ்யமாக்கிருங்க. ஈஸ்வரன் பண்ணுறாரு, நான் பண்ணல. இது வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவாக போயிட்டே இருக்கணும். எந்த கர்மா பண்ணாலும் சாமி நீ தான் சுவாமி பண்ண வைக்கிறேன், நான் இல்லை சாமி, நான் பண்ணலை அப்படின்னு ஒதுங்கிக்கிறேன். யஜ்ஞார்த்தாத் கர்மனோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹா. 3:9 எடுத்து பாருங்க, நல்லா இருக்கும். யஜ்ஞார்த்தமா இல்லாம எந்த கர்மங்கள் செய்யப்பட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? பந்தப்படுத்தும், பிறவிய கொடுத்துரும். ததர்த்தம் கர்ம கவுந்தேய. அதனால அந்த யஜ்ஞார்த்தமா கர்மத்தை வந்து செய்வாயாக. முக்த சங்க சமாச்சார பற்றுதல் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்றேன், நான் கர்த்தான்ற பற்றுதலை விட்டுட்டு எனக்கு இந்த பலன் வேணும்ன்ற பலனையும் விட்டுட்டு ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அது போதும் அப்படின்ற எண்ணத்தோட என்ன கிடைக்குதோ அது பிரசாதம்ன்ற புத்தியோட பகவான் பண்றார், நான் ஸ்லேவ் அப்படின்னு வெறும் தாசன் அப்படின்ற புத்தியோட பண்ணா அது யஜ்யம் ஆயிடும். எந்த கர்மா வேணாம் அது பந்தப்படுத்தாது நம்மளை. ஹரி ஓம்.